கோவை மாவட்டம் காரமடை அருகே தனியார் ஆலையில் அமோனியா வாயு கசிந்ததால் ஏராளமானோர் மூச்சு திணறலுக்கு ஆளாகினர். ஏற்கனவே மூடப்பட்ட இந்த ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கூடாது என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். காரமடை அருகே சிக்காரம்பாளையம் ஊராட்சியில் செயல்பட்டு வந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை பல்வேறு காரணங்களால் மூடப்பட்டது. கடந்த பல மாதங்களாக செயல்படாமல் இருந்து வந்த நிலையில் புதிய உரிமையாளர் இந்த ஆலையை வாங்கி பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். வழக்கம் போல நடைபெற்ற பராமரிப்பு பணியின் போது நேற்று மாலை எதிர்பாராத விதமாக ஆலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டது. இதனால் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்த மக்கள் கண்எரிச்சல், மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் அவதியுற்றனர். இதையடுத்து கிராம மக்கள் அங்கிருந்து அவசரமாக வெளியேறிய நிலையில் ஆலைக்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து அமோனியா வாயு கசிவை கட்டுப்படுத்தினர். ஆலையை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து நள்ளிரவில் வெளியேறிய கிராம மக்கள் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். ஆலையில் அமோனியா வாயு கசிவு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை அடுத்து மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு சென்ற பொதுமக்கள் இந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். நைட்டு ஸ்மெல் அடிச்சுதுங்க. ஸ்மெல் அடிக்கும்போது என்ன ஏதுன்னு அப்பா போய் பார்த்தாருங்க. பார்க்கும்போது கம்பெனிக்குள்ளே இருந்து ஸ்மெல் வருது, எல்லாம் உள்ளே போயிருங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நாங்கள் கடைக்குள்ளே போய் கடை சாத்திட்டோங்க. கடை சாத்தினோடனே ஸ்மெல்லு தான் வந்துச்சுங்க, வேறு எந்த சென்டம்ஸ் தெரியல. லைட்டாக ஸ்மெல்லு கொஞ்சம் லேசாக கண்ணெரிச்சல் இருந்துச்சு. மூச்சு திணறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. தலைவலி, கண்ணெரிச்சல் பயங்கரம். யாருனாலையும் இருக்க முடியறது இல்லைங்க. எல்லாம் அவங்கவுங்க வீடு பூட்டு நம்ம இல்லையா, எல்லாம் அவங்கவுங்க எஸ்கேப் ஆகிறத பார்த்தோம். ஆனால் இங்கே ஊருக்குள்ளே யாருமே சுத்தமாக இருக்கவே இல்லைங்க. ஒரு ஆள் கூட இல்லைங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஏரியா விட்டு ஏரியா போயிட்டாங்க. ஆலையில் மீண்டும் வாயு கசிவு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.